எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். அதாவது 629 கொடுத்துருந்தேன். சரிங்களா, இந்த நம்பர் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்கணும், 29ன்ட்டு 629. ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம நேற்று நண்பர் நிர்மல் ரிசல்ட் மார்க் பண்ணியிருந்தேன். சரிங்களா, ஸ்கிப் படிக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த நிர்மல் ரிசல்ட் 84ன்னு இருக்குது. அதே மாதிரி நிர்மல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 811 இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி நிர்மல் ரிசல்ட் மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 538ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நண்பா காமனாக 8ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் எங்கள் கணக்கு 8 வரல நண்பா. அது மாதிரி உங்கள் கணக்கு 8 தான் எடுத்தாங்க. அது முக்கியமாக சி போர்டு தான் வர மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா ஏ போர்டுக்கு அப்போ நம்ம எத்தனை நம்பர் நண்பா, இது வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் 8 எடுத்துருந்தான். சரிங்களா, இந்த 629ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் 8 எடுத்துருந்தான். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா உளுந்துலேருந்து ஒரு நம்பர் வரணுமா. இப்போ இந்த 801 இங்கே 802ன்னு இருக்குது. அப்போ இதை வந்து உளுந்துலேருந்து ஒரு நம்பர் வரணும் அப்படின்ட்டு நம்ம 8 மட்டும் எடுத்துருந்தா. சரிங்களா, இது 8ன்னு எடுத்துருந்தா நம்ம பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 9 இருக்குது. நம்ம இதுவே ஏசிபிசி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வந்து இருக்கும். சரிங்களா, ஆனால் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. நம்ம கணக்கில் 9 தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சரிங்களா, ஆனால் 9 மாற்றிக்க மாட்டேன், இந்த பவரில் வருவோம் அப்படின்னு நினச்சிட்டேன் நண்பா. அதாவது 801 இருக்குல்ல, இந்த 1ஆம் நம்பர் பவரில் வந்து ஏ போர்டுக்கு வருவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது 8ஆம் நம்பரே 8ன்னு எடுத்து வச்சுட்டாங்க. சரிங்களா, அதனால் பார்த்துக்கோங்க, நாளைக்கும் கேம் மாதிரி தான் வரும். சரிங்களா, சரி வாங்க நண்பா, நாளைக்கு ஒன்று கெஸிங்குள்ளே போகலாம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்து நண்பா. வின்னிங் எடுத்தீங்க, நீங்கள் ரொம்பவே வின்னிங் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. சரிங்களா, சரி நண்பா, இந்த நம்பர் பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும். சரிங்களா, இப்போ சி போர்டு. சரிங்களா, இப்போ சி போர்டுக்கு இந்த கட்டத்துக்கு நம்பர் வரணுமா. இப்போ இங்கே இருக்கிற 0. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, இப்போ ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி போர்டு, அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 2ஆவது நம்பர், ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் நம்பர். சரிங்களா, இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்பருக்கு பாருங்கள் 207 207. சரிங்களா, நம்ம சி போர்டுக்கு 207 207ன்னு வந்தால் சி போர்டுக்கு 7 க்ளோஸ் ஆகும். சரிங்களா, புரியுதுங்களா. அப்போ சி போர்டுக்கு 7 வரணும், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சி போர்டுக்கு 7 நண்பா. அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற 7க்கு இங்கே 7ன்னு வரணும். சரிங்களா, அதே மாதிரி இங்கே இருக்கிற 0 இங்கே வந்துடுச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 7க்கு பவரில் 2ன்னு இருக்குது. அதே மாதிரி 2 நம்பர் அனுப்புகிறாங்க. அது மாதிரி சி போர்டுக்கு ஒரு நம்பர் 0 கூட வரலாம். சரிங்களா, ஒன்று பண்ணுங்க, 0 இல்லைனா 7 இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் சி போர்டு வரணும். அதே மாதிரி நண்பா, ஏன் நீங்கள் லேட்டாக டிலே ஆகுது நான் வீடியோ நேற்று நண்பா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப தலைவலி எடுத்துக்கிச்சு நண்பா. சரிங்களா, தலைவலி. சரிங்களா, அதனால தான் வீடியோ நேற்று அப்லோட் பண்ணலை நண்பா. உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப். சரிங்களா, தப்பாக நினைக்காதீங்க. இந்த நம்பருக்கு சரிங்களா யாரும் ஃபோன் பண்ணாதீங்க நண்பா. இந்த நம்பருக்கு சரிங்களா உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் நண்பா, நண்பா 89 25 63 62 44 இதுக்கு இந்த நம்பருக்கு ஜிபே வந்தாலும் சரி நண்பா, ஃபோன்பே இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாவோ 50 ரூபாவோ சரிங்களா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் அனுப்பிவிட்டால் நல்லாயிருக்கும் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு யூடியூப்ல வந்து எந்த ஒரு ரூபாவும் நம்மளுக்கு எந்த ஒரு பணமும் வரதில்லை. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு யூடியூப்ல இருந்தாலும் எந்த ஒரு நம்பருமே பணம் வருதுன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு எங்களுக்குள்ள ஒரு ரூபா கூட வரதில்லை. சரிங்களா, இந்த நம்பர் நண்பா உங்களால் முடிஞ்சால் 89 25 63 62 44. சரிங்களா, இதில் சுபாஷ்னு வரும் நண்பா பேர். இதுக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. இதுக்கு முடிஞ்ச நண்பா உங்களால் முடிஞ்சால் 100 50. சரிங்களா, நேற்றுலாம் நண்பா ரொம்ப தலைவலி, எங்களுக்கு ஒரு ரூபா கூட காசே இல்லை. சரிங்களா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 8 8:30 இந்த நம்பர் எடுத்தேன். அதுக்கப்புறம் தலைவலி எடுத்தனால நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல நண்பா. அப்புறம் ஒரு நண்பர்களுக்கு தான் ஃபோன் போட்டு ஒரு 50 ரூபா போட்டு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு விட்டு போய் டேப்லெட்டில் வாங்கி வந்தேன். சரிங்களா, அதனால் இந்த நம்பர் பாருங்கள். இந்த நம்பருக்கு நண்பா முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஏதாச்சும் அமௌண்ட்டு தான் அனுப்பிவிடுங்க. சரிங்களா நண்பா, இது வந்து அதாவது எப்படின்னா உங்களோட விருப்பம் தான், அனுப்புறது அனுப்பாவது உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. சரிங்களா, இந்த நம்பருக்கு ஜிபே வந்தாலும் சரி ஃபோன்பே வந்தாலும் சரி ஒரு 50 100 உங்களால் முடிஞ்சது. சரிங்களா, ஏதாச்சும் அனுப்பிவிடுங்க. நம்ம சேனலில் எத்தனை டைம் வின்னிங் கொடுத்துருக்கேன், ஆல் போர்டில் வின்னிங் கொடுத்துருக்குறேன், அதுவும் கன்ஃபார்ம் நம்பரில் வின்னிங் கொடுத்துருக்கேன். என்னால் நீங்கள் ஏதாச்சும் வின்னிங் வாங்கியிருந்தா சரிங்களா இந்த நம்பருக்கு ஏதாச்சும் அமௌண்ட் அனுப்பிவிடுங்க. சரிங்களா, சரி வாங்க நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். சரிங்களா, நம்ம அந்த நம்பர் எழுதிக்கவங்க, என்ன கூட அனுப்புகிறவங்க நம்பர் பார்த்து அனுப்புங்க நண்பா. சரி வாங்க நண்பா.
நண்பர்கள் ஒரு எப்போ இந்த ரிசல்ட்னா காருண்யா ப்ளஸ் இருக்குல்ல, அதோட ரிசல்ட்டை பாருங்களேன். இங்கே 904 இருக்கும். சரி நண்பா, இந்த 904 பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன எப்போனா ஒரு 2 நாள் கழிச்சு சரிங்களா, அப்போ இப்போ வந்து 904 ரிசல்ட் நான் மார்க் பண்ணியிருக்குன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு சரிங்களா. அப்போ 2 டேஸ் கழிச்சு பார்த்து மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 150 மார்க் பண்ணுவோமா, நம்ம மார்க் பண்ணிக்கோங்க 150. நம்ம 2 டேஸ் கழிச்சு இப்போ அதே மாதிரி 2 டேஸ் கழிச்சு மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 060 இருக்கும் சரிங்களா. இப்போ புரிஞ்சுங்களா. இப்போ 904 150 060 நம்ம கார் மாற்றிக்கிறேன். இந்த பிசி நம்பர் மட்டும் நண்பா சரிங்களா. இந்த பிசி இருக்குல்ல, இந்த பிசி நம்பர் மட்டும் பாருங்கள் 04 அப்படின்னா 40 04 அப்படி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 50 ரொம்ப புரியுதுங்களா. இங்கே 40 இல்லைன்னா 04 இங்கே 50. அப்போ ஒரு நாள் கழிச்சு இங்கே 60 வந்துச்சு நண்பா. அப்போ இங்கே வந்து 70 வருமா. இப்போ நம்ம கணக்கில் நண்பா ஏற்கனவே சி போர்டுக்கு 7 இருக்குது சரிங்களா. இப்போ 7 0 சரிங்களா. இந்த ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் சி போர்டு வரணும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே 40ன்னு எடுத்துக்கிட்டா சரிங்களா. இங்கே 40 இங்கே 50 இங்கே 60 சரி நண்பா. அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும்னா 70ன்னு வரணும். நண்பா நோட் பண்ணிக்கோங்க. பிசிக்கு மட்டும் நண்பா, இது பிசிக்கு நட்டு 70 அப்படி ஒரு நம்பர் மாற்றி கூட ப்ளே பண்ணிங்க. இங்கே 07ன்ட்டு சரிங்களா. இதில் தான் நம்ம கேம் இருக்குது சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க 70 பிசிக்கு 70 இல்லைனா 07 சரிங்களா. நம்ம இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 3 நாள் சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் பண்ணோம். இப்போ இந்த ஏ போர்டு 904 பாருங்கள். அந்த ஏ போர்டு 9 அடுத்து 150 ஒன்றா நம்பரு. இப்போ 060 இதெல்லாம் அந்த எப்படி அந்த 0 வந்துச்சு சரிங்களா. இப்போ ரொம்ப ஒரு நாள் முன்னாடி அந்த 904க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு டி போர்டு பாருங்கள் 9. அப்போ இங்கே 9 சரிங்களா. இங்கே ஒரு 3 டிஜிட் வின்னிங்கா சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே 150க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற டி போர்டில் பார்க்கும் சரிங்களா. இங்கே 1 அந்த 1 இங்கே வந்து நிற்கும் புரியுங்களா. இங்கே 150ன்ட்டு வின் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி ஒரு நாளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 0 இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். அப்போ இங்கே 060ன்ட்டு வின்னிங் சரிங்களா 3 டிஜிட்டில். இப்போ நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 9 சரிங்களா. அப்போ இது வந்து ஏ போர்டு சரிங்களா. இப்போ ஏ போர்டுக்கு 9னா அப்போ நம்மளுக்கு பிசிக்கு 70ன்னு வரணும் சரிங்களா. அப்போ நோட் பண்ணிக்கோங்க இங்கே 07 சரிங்களா. அப்படின்னா 70 சரிங்களா. நண்பா இந்த 2 நம்பர் தான் 907 970 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்கப்பா. 907 970 நான் தனியாக எழுதிடுறேன் நண்பா. இன்னைக்கு வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக தான் நண்பா சரிங்களா. 907 அப்புறம் 970 சரிங்களா. இப்போ நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் மட்டும்தான் இருக்குது. நேற்று நண்பா 8 சொல்லியிருப்பேன், ஆனால் 8ஆம் நம்பர் என் கணக்கில் வரல நண்பா. நான் வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏசி பிசினஸ் வின்னிங் கட்டணும்னா ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா. உளுந்துலேருந்து ஒரு நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் 2 நம்பர் 80 ஆகிட்டாங்க. அப்போ நாளைக்கு இருக்கிற 02 தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆடணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்பர் வரும். நம்ம இது கண்டுபிடிக்குது நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆயிடுச்சு நண்பா சரிங்களா. சரி நண்பா, நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு சரிங்களா உங்களால் முடிஞ்சால் இந்த நம்பருக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் தான் அனுப்பிடுவோம் நண்பா. இந்த நம்பருக்கு ஏதாச்சும் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இருந்தால், அதாவது ரொம்ப அதிகமாக வேணாம், ஒரு 100 50 சரிங்களா. உங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான் சரிங்களா. சரி நண்பா, நாளைக்கு பாருங்கள் கெஸ்ஸிங் பாருங்கள் 907 970 இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக நம்பர் பற்றி நண்பா. இது 3 நம்பருமே ஸ்ட்ராங்கு தான் சரிங்களா. இதில் எந்த நம்பரும் ஸ்ட்ராங்குன்னு சொல்ல மாட்டேன், இது 3மே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா. அதனால் நாளைக்கு இந்த நம்பர் முடிஞ்சால் ஒரு செட்டு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே 40க்கு திரும்பி நிற்கலாம் 04ன்ட்டு, இங்கே 50 60 அப்போ இங்கே திரும்பி கூட வரலாம் நண்பா. அதனால தான் 07 ஒரு செட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த நோட் பண்ணிக்கோங்க, அதனால தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏன்னா நம்ம சேனல் பொறுத்தவரைக்கும் 30 ரூபாய்க்கு நம்பர் மட்டும் தான். அதனால் பார்த்தீங்கன்னா 907 சரிங்களா. நண்பா 907 கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. சப்போர்ட்டுக்கு தான் இந்த 970. அதே மாதிரி ஆல் போர்டு கலருங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 9 ஸ்ட்ராங்காக இருக்குது, சி போர்டில் 7 ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. இல்லைனா பி போர்டு 7, அதெல்லாம் ஆல் போர்டில் 7 ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு தான் சரிங்களா. சரி நண்பா, முழுக்க என்னோட கெஸிங் தான்.
பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. சரி நண்பா, இந்த நம்பருக்கு ஏதாச்சும் இருந்தால் ஏதாச்சும் பாருங்கள், இல்லைனாலும் விடுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. சரிங்களா? சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.